ஓகே, எதிர் தாக்குதலை ஈரான் தொடங்கி இருக்கிறது. 25 ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னா இப்போ இட்ஸ் அ மெசேஜ் ஃபார் யூஎஸ் தானே. அமெரிக்கா தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் அமைதியாளன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, முனீர் சந்திப்பு குத்தி கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் ஒரு இராணுவ தளபதியை ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் சந்திப்பது முதல் முறை. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், ஸ்டேட் லீடர்ஸ் சந்திப்பாங்க, ஹெட் ஆஃப் ஸ்டேட்டை மீட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஆர்மி சீஃபை சந்திக்கிறது ரொம்ப ரேர். இப்போதான் முதல் முறை அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த சந்திப்புக்கு பின்னால் இதுதான் இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆர்கே, உங்களுடைய நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். எஸ், ஆமா. இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரை இப்போ நடந்த தாக்குதல்ல இஸ்ரேலினுடைய ஸ்டேட் பிராட்காஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா 10 இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்குது என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதுல பல மக்கள் இப்போ காயமடைந்திருக்கிறதா சொல்றாரு. குறிப்பாக ஹைஃபா போர்ட், நம்மளுடைய அதானியுடைய போர்ட் இருக்கின்ற இடம் தாக்கப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் டெல்அவிவ் தாக்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் இஸ்ரேலை தாக்கி இருக்கிறார்கள். அப்ப 10 ஏவுகணைகள் இஸ்ரேல்ல இறங்கி இருக்கிறது. நிச்சயமாக அந்த மக்கள் ஏற்கனவே கொந்தளித்து இருந்த மக்கள் தான் இஸ்ரேல் மக்கள். ஏனென்றால் இந்த பெஞ்சமின் நேத்தன்யாகு ஒரு வார் கிரிமினல் என்று அந்த மக்களே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆளை எப்படியாச்சும் இந்த பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்ற 70% மக்கள் அவருக்கு எதிரான கருத்தை தான் தெரிவிச்சிருந்தாங்க சமீபத்தில் நடந்த சர்வேல, லாஸ்ட் இயர் நடந்த சர்வேல. எஸ், ஆமா. அதுக்கு தான் இது எப்படியாச்சும் இந்த போர் நடத்தினா நம்ம அதிகாரத்தில் இருந்தெல்லாம் என்ற அடிப்படையில் தான் இந்த போர் கூட நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக நிச்சயமாக நம்மளை பொறுத்தவரை முக்கியமான செய்தி என்னவென்றால், இப்போ இந்த போருக்கான சூழல் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சங்கடம் தருகிறது. இப்ப நம்ம முழுக்க இஸ்ரேலினுடைய சைட்ல இருக்கிறோம். ஆனால் இப்போ நடந்த இந்த தாக்குதல்ல ஈரானுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி பேசத்தான் ஆக வேண்டும். என்றால் சபஹார் போர்ட் என்ற போர்ட் நமக்கு கம்ப்ளீட்டாக சென்ட்ரல் ஏசியாவுக்கு இருக்கின்ற அந்த ஒரு வழி என்பது சபஹார் போர்ட் தான். ஏனென்றால் சீனா இந்த காதார் போர்ட் என்ற போர்ட்டை அவர்கள் பாகிஸ்தானை நிலுவிக்கிறார்கள். அதற்கு ஒரு ஆன்சராகத்தான் நாம ஈரானை போய் சந்திச்சு செய்திருக்கிறோம். அப்ப இதை நாம் இனி ஈரானை சப்போர்ட் பண்ணலாம், நமக்கு ஒரு தர்ம சங்கடம். அதே மாதிரி ஒரு பெரிய தர்ம சங்கடம் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறது. அதாவது எப்படி இயேசுவை ஒட்டி கொடுத்தார்களோ ஏறத்தாழ அதே மாதிரி அசீம் முனீருக்கு ஒரு ஒட்டி கொடுத்தாங்க. இப்போ ட்ரம்ப் தான் செய்திருக்கிறார். அதை அங்க கூப்பிட்டு நல்லா விருந்து வச்சு அதன் பிறகு அசீம் முனீர் கிட்ட டெஃபினட்டாக சொல்லியிருப்பார்கள், நாங்க ஈரானை தாக்க போறோம்னு சொல்லியிருப்பார். அதன் பிறகுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அப்ப ஈரானை ஐசோலேட் பண்றதுக்கான முயற்சியாக முனீரை அவர் அழைத்து பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? அதுல ஆமா, என்னை பொறுத்தவரை ஏறத்தாழ இது அமெரிக்காவுடைய ஒரு நாமினியோ இவர் அமெரிக்கா தான் இவரை இயக்குதோ என்ற சந்தேகம் கூட எனக்கு ஐஎஸ்ஐ தலைவராக ஆமா ஐஎஸ்ஐ தலைவராக இருந்த சமயத்துலதான் பாலகோட் தாக்குதல் நடக்கிறது. அதன் பிறகு இவரை ஒதுக்கி வைக்கிறார்கள். அதன் பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு திரும்பி வருகிறார். இம்ரான் கான் போன உடனே திடீர்னு திரும்பி ஆர்மி சீஃப் ஆகிறார். அப்போ அமெரிக்கா தான் இவரை இயக்குதுன்ற சந்தேகம் கூட இருக்கிறது. இந்த ஒரு தருணத்தில் தான் பாகிஸ்தான், அதாவது இஸ்லாமிய நாடுகள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற பாகிஸ்தான், ஈரான் சப்போர்ட் பண்ணுற பாகிஸ்தான், நம்மளுடைய தாக்குதல்ல கூட அந்த ஒரு பாகிஸ்தான் இன்னைக்கு நோபல் பிரைஸ் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டது. அப்ப இந்தியாவுக்கும் நெருக்கடி, பாகிஸ்தானுக்கும் அதோட பெரும் நெருக்கடி. இதில் நாம் ஆனந்தம் அடைய வேண்டுமா என்ற நாம முடிவு செய்ய. நேற்றுக்கு ட்ரம்போட ஒரு ட்வீட் பாத்தீங்கன்னா அவர் இந்த நோபல் பிரைஸ் பற்றி தான் குறிப்பிட்டிருப்பார். என்னென்னலாம் நான் செய்தேன், எந்தெந்த நாடுகளுக்கு இடையிலலாம் அமைதிக்கான முயற்சி மேற்கொண்டிருக்கிற, ஆனால் இதுக்கெல்லாம் ட்ரம்ப் அவங்க நோபல் பிரைஸ் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். இப்போ இன்னைக்கு நடந்திருக்கிற தாக்குதல் அதற்கானதாக அது இருக்காது இல்லையா? அவருக்கு ஒரு பக்கம் அந்த எதிர்பார்ப்பும் இருக்கிறது, இன்னொரு பக்கம் போரை முழுநேர போராக மாற்றுகிறார் அல்லது இன்னும் எஸ்கலேட் பண்ணுறாருங்கிறதாக பார்க்க வேண்டியிருக்காது. இதுல நம்ம கொஞ்சம் சற்றே பின்ன போய் பார்த்தோம்னா, ஒபாமா மாதிரி போர் தொடுத்த உலக நாடுகள் மீது போர் தொடுத்த யாருமே கிடையாது. ஆனா அவருக்கு பாலிஷ்டா பேசுவாரு, இவர் கொஞ்சம் அறகுறையா பேசுவார். இது மட்டும்தான் வித்தியாசமா இருக்கிறது. அப்போ ஒபாமாவுக்கே நோபல் பிரைஸ் கொடுத்ததுதான் இந்த நிறுவனம், ஸ்வீடிஷ் நிறுவனம். அப்ப இவருக்கு கொடுக்கறதுல ஒன்றும் தவறு இல்லை. இனி இப்ப நம்ம கச்சா எண்ணெய் அதனுடைய விலை உயர்வது உள்ளிட்ட வேறு என்ன தாக்கங்கள் உலக நாடுகளுக்கு அல்லது நமக்கு? ஏன்னா ஒரு போருங்கிறது வெறுமனே அந்த பிராந்தியத்தில் நடக்கக்கூடிய ஒன்று இல்லை, அதுவும் கூட இப்போ விரிவடையக்கூடிய சூழலாக இருக்கிறது. அப்படிங்கும்போது இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும்னு பாக்குறீங்க? நிறைவு கருத்து. ஆமா, பெரிய தாக்கங்க. அதாவது நம்மளுடைய வர்த்தகம் என்று பாத்தீங்கன்னா ஸ்மால் பிசினஸ்ல இருந்து பெரிய பிசினஸ் வரை அனைத்தும் வெஸ்டர்ன் இங்க கல்ஃப் கார்பரேஷன் கண்ட்ரிஸ் தான் போகுது. துபாய் போன்ற, ரியாது, அதே மாதிரி சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு தான் நம்மளுடைய கோழி முட்டையில இருந்து போய் கொண்டிருக்கிறது, தூள் இருந்து போய் கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு தாக்கம் வரும் என்று நமக்கு இப்போ சொல்ல முடியாது. ஒண்ணு பிரைசஸ் அதிகமாகும். பிரைஸ் அதிகமானதுனால அங்க அன்அஃபோர்டபுளா போகுது. 2 கச்சானுடைய விலை நிச்சயமாக பெரும் அளவுக்கு அதிகரிக்கும். மூன்றாவதாக கடைசியாக
நம்மளுடைய மக்கள், அங்க இருக்கின்ற மக்கள் அவர்கள் ஒன்னும் திரும்பி இந்தியாவுக்கு தாயகத்துக்கு வருவார்கள், இல்லை என்றால் பெருமளவில் அங்கேயே பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது மூன்று தான் பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். நிச்சயமா ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்த போதும் நமக்கு அதனால கச்சா எண்ணெய் விலை உயர்வுல தொடங்கி பாமாயில் டிமாண்ட் வரைக்கும் பல விதங்களில் பொருளாதார நெருக்கடிகள் உருவாச்சு. எல்லா நாடுகளுக்கும் உருவாகும். அதே போல இந்த போரில் இப்போ அமெரிக்கா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. ஈரானுடைய எதிர்த்தாக்குதல் இதில் அடுத்தடுத்து ஒவ்வொரு மணி நேரமுமே முக்கியமானதாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் டிகோட் நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி ஆர்கே. நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஒவ்வொரு அந்த போர் முனையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் உடனுக்குடனடியாக காட்சிகளோடு நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கி கொண்டிருக்கிறது.